சமீப காலகட்டத்தில் வந்து மக்கள் ஊர் விட்டு ஊர் மாறி போறதாகட்டும், இல்ல ஒரு ஊர்ல நல்லா படிச்சு பிறந்து வளர்ந்துட்டு வேலை வாய்ப்புகளுக்காக மற்ற ஊருக்கு போய் தங்கி இருக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஆகட்டும், இது பயங்கரமா அதிகரிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, வேலை வாய்ப்புகள் அப்படின்னு வந்த உடனே எல்லாரும் குடும்பத்தோட அப்படியே ஷிஃப்ட் பண்றதாகட்டும், இல்ல அங்கேயே போய் செட்டில் ஆயிடுறதுன்னு நிறைய பேர் மைக்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டில் கடந்த சில வருஷமா மைக்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அளவுக்கு அதிகமான மடங்குல வந்து அதிகமாயிட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த மைக்ரேஷனை ஒரு நல்ல வாய்ப்பா பயன்படுத்தி ஒரு அருமையான பிசினஸ் பண்ணா எப்படி இருக்கும்? எப்படி யாரோ ஒருத்தங்க ஊர் விட்டு ஊர் வர்றாங்க, அவங்க வர்றாங்க போறாங்க, இதுல நான் என்ன பிசினஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு வரலாம். அங்கதான் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படிங்கிறவங்க வர்றாங்க. நீங்க சேஃபா பஸ்ஸோ ட்ரெயினோ இல்ல ஃபிளைட்டோ பிடிச்சி நீங்க ஊர் விட்டு ஊர் போய் சேர்ந்துருவீங்க. ஆனா உங்களோட பொருட்கள் நீங்க கம்ப்ளீட்டா மைக்ரேட் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் இன்னொரு ஊருக்கு போய் வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க வந்து யாருக்காவது டெம்போவோ லாரியோ புக் பண்ணி, அப்பா வீடு வந்து சேர்த்துருங்கப்பா பொருட்கள் அப்படின்னு சொல்லி நீங்க புக் பண்ணுவீங்க. அந்த இடத்துல நீங்க யாரை ட்ரஸ்ட் பண்ணணும், எப்படி நான் வந்து என் பொருள் சேஃபா வந்துடும் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் சந்தேகப்பட்டு, நிறைய கஸ்டமர்ஸ் ரொம்பவே வரி பண்ணி அந்த ஒரு ஆளை சூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ராசஸா இருந்துகிட்டு இருந்தது. ஆனா இப்போ அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ற மாதிரி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிசினஸ் அப்படின்னா என்ன, இது எப்படி எதுக்காக பூமிங்ல வந்துச்சு, அவ்வளோ லாபகரமா இருக்கா என்ன, அதே மாதிரி இது எப்படி ஸ்டார்ட் பண்றது, எந்த அளவுக்கு இது சஃபிஷியண்டா நம்மளால நடத்திட்டு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு பாஸ்வாலா பிசினஸ் தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஒரு ஃபேமிலி வந்து இங்கிருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகிறப்போ அந்த வீட்டு சார்ந்த பொருட்கள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து பேக் பண்ணி லோடு பண்ணி அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி அங்க போய் அதை அன்பேக் பண்ற வரைக்கும் முழுக்க எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறவங்க தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அருமையான பிசினஸ்ங்க. இவங்க எந்த மாதிரியான பொருட்களை வந்து டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹவுஸ் ஹோல்ட் குட்ஸ், வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த நார்மலா டிவி, வாஷிங் மிஷின், பீரோலாம் வச்சிருப்பீங்களா, அந்த மாதிரி பொருட்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஆஃபீஸ் அப்ளையன்சஸ், இதாவது ஒரு ஆஃபீஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் ஆகட்டும், இல்லை மற்ற விதமான எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், அதிலிருந்து வெஹிக்கிள்ஸ், அதாவது வண்டி வாசிங் ஏதாவது இருக்குது அதை நம்ம ஷிஃப்ட் பண்ணால் அந்த ஆஃபர்லேருந்து எல்லாத்தையுமே ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர் லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் தான் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். சரி, எதுக்காக இந்த ஒரு பிஸ்னஸ் பூமிங்ல வந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த அர்பன் சிட்டிஸான பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, அதுக்கப்புறம் மும்பை மாதிரியான ஊர்களில் வந்து அர்பன் பாப்புலேஷன் அதிகமாயிட்டே இருக்கு. இந்த அர்பன் பாப்புலேஷன் ஒன்றும் கிடையாது, அந்த ஊர்களுக்கு வரக்கூடிய மைக்ரேட்டட் மக்கள், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து வேலை வாய்ப்புகளுக்காகட்டும் படிப்புக்காகட்டும் வர்றாங்க இல்லையா, அவங்களோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இவங்க ஒரு இடத்துல இருந்து ஊர் மாதிரி ஊர் போறப்போ பயங்கர சிக்கலா அந்த பொருட்களை எப்படி நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறதுன்னு நிறைய பேர் இங்கே வித்துட்டு போறதும், அது சேஃபா நாங்க பண்ணி கொடுக்குறோம்னு சொல்ற அந்த ஒரு சர்வீஸை பயங்கர கிளிக்கா பயன்படுத்திக்கிட்டவன் தான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ அந்த இடத்துல தான் இந்த ஒரு பிசினஸ்க்கு பயங்கர டிமாண்ட் வந்துச்சு. 2027க்குள்ள 20,000 கோடி ரூபாய்க்கும் மேலான மார்க்கெட்டை வந்து இந்த ரீலொகேஷன் மூலமாவே ஜனங்க சம்பாரிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி மார்க்கெட் சொல்லுது. ஒரு வருஷத்துக்கு பல கோடி மக்கள் வந்து ஒரு ஊரிட்டு ஊர் மாறுறப்போ அந்த சர்வீஸ் ஆகட்டும், அந்த விதமான அந்த எக்ஸ்பென்சஸ் ஆகட்டும், இதுல நடுவுல சம்பாதிக்கிறவங்க அதிகம் அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லுது. சரி, இந்த பிசினஸ் பத்தி அவ்வளவு பேசுறியா, அப்படி என்ன லாபம் இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த பிசினஸ்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எக்யூப்மெண்ட்ஸ், இப்படியே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், இதுக்குன்னு தனியா ஒரு இடம் வேணும், இதுக்குன்னு தனியா நீ வந்து நிறைய இன்வென்ட்ரிஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வண்டியை நீங்க ரெண்டுக்கு எடுத்தீங்கன்னா இந்த ஒரு பிசினஸை உங்களால சூப்பரா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சிம்பிளா அதிகமான லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு பிசினஸ் தான் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ இந்த பிசினஸை எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்க பண்ணக்கூடிய இந்த ஒரு சர்வீஸுக்கு ஒரு பேர் வைங்க. ரிஜிஸ்டர் யோர் நேம், ரிஜிஸ்டர் யோர் லோகோ, அதெல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணி வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். உங்க தனியா பண்றீங்களா, இல்ல வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்றீங்களா, இல்ல குரூப்பா பண்றீங்களா அப்படிங்கிற அந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனும் ரொம்ப அவசியமானது. முக்கியமா இந்த ஒரு பிசினஸுக்கு தேவைப்படக்கூடிய ஃபர்ஸ்ட் எசென்ஷியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா லேபர். அதாவது பேக் பண்ணுறதுக்கு, அதை வந்து ப்ராப்பராக லோடு பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு உங்களோட சைஸ், நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி லேபர்ஸை நீங்கள் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. ரொம்ப ஸ்மால் ஸ்கேலில் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து 2-3 பேராவது கூட வச்சுக்கிட்டாதான் ஒரு டிரைவர், ஒரு பேக் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்க, லோடு பண்ணுறதுக்குன்னு ஒருத்தங்கன்னு நீங்கள் ஒரு மினிமம் 3 லேபர் தேவைப்படுவாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வெஹிக்கிள். ஒரு டெம்போ இல்லை லாரி இந்த மாதிரி வெஹிக்கிள் ஏதாவது
ஏதாவது ஒன்று நீங்கள் ரெண்டுக்கு வாங்கணும், அப்படி இல்லை நீங்கள் ஓனாக வாங்கிக்கிறீங்கிட்ட பட்ஜெட் இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் செய்யலாம். சரி, இதுக்கெல்லாம் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேஜராக பேக்கிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த பபிள் ரேப், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ஷீட்ஸு, சில கார்ட்டூன் பாக்ஸு, அந்த மாதிரி சில பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ரெடியாக வச்சுக்கிறது நல்லது. எல்லாமே நீங்கள் தான் பண்ண போகிறீங்க, அந்த சர்வீஸுமே கூட. சரி, இதுக்குன்னு நான் தனியாக ஆஃபீஸ் ஏதாவது போடணும், அது முழுக்க அவங்க விருப்பம் தான். வீட்டில் இருந்தபடியே சிஸ்டம்லேயே நீங்கள் வந்து என்னென்ன வேலைகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் தனியாக ஆஃபீஸ் போட்டு உட்கார்றேன், அப்போ தான் மக்கள் வந்து கொஞ்சம் ஐடென்டிட்டி பெருசாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு 100லிருந்து 150 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தாலே போதும். உங்கள் சிஸ்டம் வச்சு நீங்கள் ஒருத்தங்க இந்த மாதிரி சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அந்த ஒரு ஆஃபீஸ் வச்சு உட்காந்தாலே போதும். சரி, அப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது உங்களோட சைஸை பொறுத்து. சின்னதாக நான் டெம்போ வாங்கி வச்சுக்கிறேன், இங்கேருந்து லோக்கலில் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நான் வந்து அதை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கான ஒரு சர்வீஸை மட்டும் இப்போ ப்ரொவைட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் வந்து பெருசாக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட சைஸை பொறுத்து தான் அந்த வண்டியை நீங்கள் வாங்குறீங்களா இல்லை ரெண்டுக்கு எடுக்கிறீங்களா அப்படிங்கிறதா ஒரு மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது போக பேக்கிங் காஸ்ட்டு இதெல்லாமே வந்து அப்போ உங்களோட ஆர்டர் பொறுத்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு கர்ச்சு இருக்கும். அந்த சைஸை பொறுத்து, அவங்க எவ்வளோ பொருட்கள் வச்சுருக்காங்களோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பொறுத்து தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க போகுது. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட வெஹிக்கலும் மற்ற லேபர் காஸ்ட்டும் தான். சரி, அப்போ எவ்வளோ சம்பாதிக்க முடியும், அவ்வளோ லாபகரமானது அப்படின்னு சொன்னியா, அப்போ எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். சும்மா சாதாரணமாக பர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து மெஷர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பொருளை பொறுத்து கிலோ கணக்கில், இல்லை இந்த ஒரு டெம்போ வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு லோடு இத்தனை கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு சார்ஜ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. சாதாரணமாக ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு டெம்போ ஃபில் பண்ணி இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் தள்ளி தான்ப்பா அந்த இடம் இருக்குது, அங்கே கொண்டு போய் இதை வந்து லோட் பண்ணிடுங்க, அன்லோட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பொருளை பேக் பண்ணி அங்கே போய் அன்லோட் பண்ணி அங்கே அன்பேக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு பூமிங்கான மார்க்கெட் தான் இது. அதில் உங்களுக்கு பெட்ரோல் காசு ஆச்சு, லேபர் சார்ஜ் ஆச்சு, அது போக மீதி லாபம் உங்களுக்கு தான். இது சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்க அப்படின்னா 50லேருந்து 60% நல்லாவே லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பிஸ்னஸ் தான் இது. அப்போ இதுக்கு எந்த விதமான லைசன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் தேவைப்படாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். MSME உடான் மாதிரியான ஸ்கீம்ஸ்ல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டோட சப்சிடிஸை உங்களால் அலைன் பண்ணிக்க முடியும். அது போக நீங்கள் ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா இந்த பர்மிட் அதெல்லாம் தேவைப்படும், உங்களுக்கு இந்த ட்ரேட் லைசன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து உங்களோட லொக்காலிட்டியை பொறுத்து, உங்களோட ரிக்வயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ். ஸோ இந்த ஒரு சர்வீஸை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதால ஒரு சூப்பரான பூமிங் லாபத்தை உங்களாலையும் பார்க்க முடியும். ஸோ பயங்கர டிமாண்ட்லையும் அதிகமான ஒரு ஹை ரேட்டில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இதுவும் ஒன்று. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பிஸ்னஸ் அப்படின்னா என்ன, இதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படும், எதுக்காக இந்த ஒரு பிஸ்னஸ் அவ்வளோ பூமிங்கில் போயிட்டு இருந்துச்சு, இதை எப்படி பண்ணுறது, எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமான செலவாகும், எப்படியெல்லாம் லாபம் பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான யோசனைகளுக்கு நம்ம பாஸ்வாலா அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அந்த எக்ஸ்பர்ட் கனெக்ட் ஆப்ஷன் மூலமா நீங்கள் அனுபவசாலிகள் கூடயும் நீங்கள் பேசி உங்களோட டவுட்ஸ் அண்ட் குவெரிஸை தீர்த்துக்க முடியும். ஸோ மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's Meghla Kannan signing off. நன்றி, வணக்கம். Bosswala. Be the boss.